டித்வாவால் பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கொடுப்பனவை துரிதப்படுத்துமாறு பணிப்புரை. மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை மகளிர் பணியகம், பெண்கள் பற்றிய தேசிய ஆணைக்குழு, முன் பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம், நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவற்றினால் 2026ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மீட்டலும் மற்றும் மூலதன செலவினங்களின் முன்னேற்றம் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் 2026ஆம் ஆண்டில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் முதன்மை திட்டங்களான நிறுவன பராமரிப்பு மற்றும் பாதுகாவலர் உரிமை, தெருவோர சிறுவர்களுக்கான வாழ்வாதார கொடுப்பனவு, கருப்பணி தாய்மார்களுக்கான போஷாக்கு உணவுப் பொதி வழங்கும் திட்டம், முன்பள்ளி சிறுவர்களுக்கான காலை உணவு வழங்கும் திட்டம், முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான குரு அபிமானி கொடுப்பனவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன் போது கேட்டறிந்தார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் போஷாக்கு உணவு கொடுப்பனவை வெறும் மற்றொரு பண உதவி திட்டமாக அன்றி அதனூடாக எதிர்பார்க்கப்பட்ட நோக்கமாக கர்ப்பிணி தாய்மார்களின் போஷாக்கினை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு உரிய மேற்பார்வையின் கீழ் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் டித்வா சூறாவளியால் பெற்றோரை இழந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்காக மாதாந்த கொடுப்பனவை வழங்கும் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் இதன்போது மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அந்த கொடுப்பனவை உரிய சிறுவர்களுக்கு விரைவாக வழங்குவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார்.